உங்களுக்கு அற்புதம் உண்டு, அடையாளம் உண்டு, இது எல்லாமே நம்ம சொல்றோம், அது எல்லாமே உண்மைதான். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்தால் வாழ்கிற வாழ்க்கையின்படி ரொம்ப லேசானது அல்ல, ரொம்ப சுலபமானதும் அல்ல. என்னன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆனா அது வாழ்வது எப்படின்னா ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. மரியாதை நம்ம எல்லாரும் எப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே. இதே போலதான் மரியாதை எருசலேம் குமாரத்திகளுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாலயத்தை சுமக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவள். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திக்க போற பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து வாழ்க்கைய உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரிய சந்தோஷம். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டா போகிறாய் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா பெரிய சந்தோஷம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம்னா உடனே பங்களா எல்லாமே வந்த மாதிரி இல்லை. மரியாதை தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்தவர், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்க்கை அல்லேலூயா. அப்போ இவ இருந்த வீட்டுல பிரவேசித்தோட இவ எப்படி அந்த கிருபையை பெற்றார்? அந்த கிருபை அவளை எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உபத்திரவத்துக்கு நேராய் நடத்தினது, அல்லேலூயா, அவமானத்துக்கு நேராய் நடத்தினது. இவ என்ன சொல்றான்னா, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், தேவதூதன் அவளை நோக்கி மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்ப கிருபையை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னா ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா கிருபை நான் இயேசு கிறிஸ்துவை பெற்றேன். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சேவிக்கும் போது என்னன்னா கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு நிலை கிடைச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த கிருபை நம்மளை எங்க நடத்துது அப்படின்னா உபத்திரவத்துக்குள்ள நடத்துது, கண்ணீருக்குள்ள நடத்துது, வேதனைக்குள்ள நடத்துது. அல்லேலூயா. அந்த மரியாள் அதே சூழ்நிலையில தேவதூதன் அவனை பார்க்கும்போது, இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லாது என்றார். அல்லேலூயா. லூக்கால அவருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம், இயேசு கிறிஸ்து என்று பெயரிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடிய பெருமை அவருக்கு இருந்தாலும், இப்ப என்ன நடக்குதுன்னா அவன் ஒரு பெரிய அவமானத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார். என்ன அவமானம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாம ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் உலகம் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பயங்கரமா அவளை ஆசீர்வதிப்பாங்களா? அவளுடைய வாழ்க்கை மரியாள் திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால் என்று சொல்லும் போது இந்த உலகம் அவளை எப்படியெல்லாம் பேசும். அந்த பேசுவதற்கு முன்னதாக தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணவன் உலகம் பேசல. ஏன் அப்படின்னா உலகம் பேசுவதற்கு முன்னதாகவே யாரு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போது யோசேப்பு தேவன் அழகாய் பேசினார். உலகத்தினுடைய அவமானத்துக்கு அவங்க போனாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு வேலை சம்பவம் நடந்தால் இந்த உலகம் அவளை எப்படி பேசியிருக்கோம். ஆனா அவளுக்குள்ள இருந்த பெரிய கேள்வி என்னன்னா, தன்னை திருமணத்திற்கு ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிற யோசேப்பு என்னை என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. தன்னுடைய தவறான நடக்கையினால அவர் வந்து நம்ம விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி, தவறா நினைச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒருவேளை யோசித்து தள்ளிவிட்டு இருந்தால் மரியாளுடைய நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள சரியா இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை என்னன்னா, அந்த அவ்வளவு பெரிய அவமானமும் துக்கமும் நேர்ந்தாலும் நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன். இப்ப மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. அவள் கர்ப்பவதி ஆயிட்டா. இப்ப அவள் கர்ப்பவதி ஆன உடனே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி
கற்பவதி ஆனதுக்கு பிறகு யோசேப்பு என்ன செய்யணும்னா அவளை திருமணம் செய்ய வேண்டும். யோசேப்பு அவளை என்ன செய்யறாருன்னா மரியாதை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். அல்லேலூயா. எப்படி? அப்போ கர்த்தர் மரியாதையோடு கூட இருந்தார் என்கிற அந்த வார்த்தையில ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லணும்? நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு பரிசுத்த ஆவியின் மேல் வரும், அதனால நீ குழந்தை பாக்கியம் பெறுவாய் என்று இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து நிறைவேற்றோட மரியாதை என்ன வருதுன்னா கற்பம் தரித்து விட்டார். ஆனா கற்பம் தரித்ததுக்கு பிறகு இப்ப மரியாதை யாரோட இருக்கணும்? உலகம் என்ன சொல்லும்? கருத்தரிச்சுட்டா போச்சுரா, தவறா நடக்க ஆரம்பிச்சா, அதனால இது கற்பவதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி உலகம் பல விதமாய் பேசும். ஆனா அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதபடி, அந்த அவமானம் மரியாதை வந்து அவமானப்படுத்தாதபடி, இந்த உலகம் பரியாசம் பண்ணாதபடி தேவன் ஒரு திட்டத்தை கையில் எடுத்தார். அது யாருன்னா யோசேப்பு. அல்லேலூயா. அந்த யோசேப்பு என்னன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல பார்த்தா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு என்ன செய்யறான்னா, மரியாதை கற்பவதி ஆனோடனே மரியாதை எப்படியாவது ரகசியமா நம்ம தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவளை கல்யாணம் பண்ண வேண்டாம், அவளை அப்படியே தள்ளி விட்டுறலாம். ஒருவேளை யோசேப்பு கிட்ட கர்த்தர் பேசாமல் இருந்திருப்பானால் மரியாளுடைய கற்பத்தை குறித்து அன்றைக்கு இருந்த யூதர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, உபச்சாரம் செய்து விட்டால் என்று சொல்லி மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறியப்பட வேண்டிய மரியாள், விபச்சாரத்திலே ஒருவர் கையும் கையுமாய் அல்லது விபச்சாரம் செய்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டால் அவளை என்ன செய்வாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அவளை ஊர் புறம்பால் கொண்டு போய் நிறுத்தி கற்களை எடுத்து அவளை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். அல்லேலூயா. கல்லெறிந்து கொன்று விடுவாங்க. அப்படித்தான் இவள் ஒரு வேசியான மரியாள், அவள் பேர் என்னது? அவள் பேரும் மரியாள் தான். அந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல வரும்போது அந்த ஊருக்காரங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, கல்லெடுத்து அடிக்க துரத்தி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இவள் விபச்சாரம் செய்யும் போது கையும் கையாய் பிடிபட்டார். மோசேயுடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, கல்லெடுத்து இவளை அடிச்சு கொன்றணும்னு தோணுது சொல்லுது. அதனால இவள் கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யறாங்கன்னா, எருசலேம்ல கூடிக்கொண்டு ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டு அவனை அடிச்சு கொள்றதுக்காக நிற்கிறாங்க. அவள் யாருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னா, இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து. அவளை ஒரு சிலர் அவளை துரத்திட்டு வந்து அவளை அடிச்சு துன்புறுத்தி அவளை கொல்லறதுக்கு எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்து நிற்கும் போது இயேசு கிறிஸ்து தரையில பொழிஞ்சு எழுதி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, மரியாளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தண்டனை, நியாய தீர்ப்பு, பாவத்தினால் வரக்கூடிய சாபம் அத்தனையும் முறித்து போடும்படியாக தேவன் எழுதினார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, இந்த மரியாதை எல்லாம் கல்லறையிலிருந்து எல்லாம் வேதமாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், அப்படி இருக்கிற யூதர்கள் அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து மரியாதை அடிக்கிறது நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களின் பாவம் இல்லாதவரும் இவர் மேல் முதல்ல கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் கல்ல கீழே போட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நானும் உன்னை தீர்ப்பு போகிறது இல்லை, நானும் உன்னையும் நான் தீர்ப்பு போகிறது இல்லை, இதுவே நீ பாவம் செய்யாதே என்று அனுப்பி வைத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இதை செய்தார் என்று சொல்லி வேதாகமம் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப மரியாதை என்ன செஞ்சிருப்பாங்க? மரியாதைக்கு உலகத்துக்கு வந்து இவள் கற்பவதியா இருக்கிறாள் யோசேப்பு மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையினால எச்சரிக்கப்படாம அவளை சேர்த்துக் கொள்ளாமல் இருந்திருந்தா மரியாதை எங்க போயிருக்கணும்னா, கல்லடிச்சு கொல்லப்படுவது கண்டிப்பா கொண்டிருப்பாங்க. கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? கொண்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவள் ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்தாள்.
அல்லேலூயா. சமுதாயத்துல ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவள் அவன் யூதரா இருந்தாலும் கூட, தாவீதின் சந்ததியில வந்திருந்தாலும் கூட, ஆனால் அப்படி இருந்தாலும் கூட வேத பிரமாணத்தின்படி, மோசேயுடைய பிரமாணத்தின்படி அவள் கர்ப்பவதியானபடினால உலகம் அவளை எப்படித்தான் பார்த்துருக்கோம்னா விபச்சாரியா தான் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. அப்ப விபச்சாரி என்ன பண்ணணும்னா கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அதுதான் கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணார். இப்ப அவர் இவ்வளவு பெரிய உபத்துக்குள்ள அவர் போயிட்டா. பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆக்கப்பட்டவளே அவர் என்ன பண்றான்னா, அடுத்து யோசேப்பு அவளை ரகசியமா தள்ளிடணும்னு நினைக்கிறார். அப்படி தள்ளி விட்டிருந்தா இவருடைய நிலைமை எப்படி போயிருக்குன்னா, கல்லறிந்து கொண்டு தன்னை சாகுவதற்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பெயர் பெறுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இயேசுல சொல்லுவாங்க, இயேசு கோயிலுக்கு போனேன்னா உன்னை அடிச்சு போடுவார், கொலவடி போயிருக்காங்க, இந்த ஏசாமிட்ட போனா தான் நம்ம கற்பனை நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி, இவ்வளவு தடைகளையும் மீறி சர்ச்சுக்குள்ள உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கோயிலுக்கு போனா தான் விடுதலையா? இயேசு கிறிஸ்து அண்டை வந்தா தான் சுகமா? இயேசு கிறிஸ்துடைய சர்ச்சுக்கு வந்தா தான் ஆரோக்கியமா? அப்படின்னா கண்டிப்பா அப்படித்தான். ஆனா வருவதற்கு யாருமே விட மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நான் சேவிக்கிறேன் சொன்னால் இந்த குடும்பம் மாத்திரமல்ல, உலகமே. அல்லேலூயா. அதே போலதான் மரியாளுடைய வாழ்க்கை. ஆனால் மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே உண்மை நான் சுமப்பது பாக்கியம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒப்பு கொடுத்த உடனே யோசேப்பு ஆண்டவர் சொன்னார், சொப்பனத்துல தோன்றி முதலாவது தரிசனத்துல யோசிக்கப்பட்ட தரிசனம் என்னன்னா, அவன் மனைவியாகிய அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு, அவன் புருஷனாக யோசிப்பு நீதிமான், அவன் நீதிமானா இருக்கிறதுனால என்ன செஞ்சானா, மரியாதை அவமானப்படுத்தக்கூடாது, அவளை வேசின்னு சொல்லி அவமானப்படுத்தக்கூடாது. ஆனா என்ன செய்யணும்னா ரகசியமா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்தார். ஆனா மரியாளுடைய நிந்தையை தேவன் மாற்ற முடியாது, மரியாளுடைய கண்ணீரை தேவன் மாற்ற முடியாது. அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மரியாளுடைய கண்ணீரை யோசேப்புட்ட பரிந்து பேசினார். அல்லேலூயா. யோசேப்புட்ட பரிந்து பேசி, நீ மரியாதை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, மரியாதை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் சொல்லி நீ ரகசியமா சிந்திக்க கூடாதுன்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாக இருக்கிறார். நீ நினைக்கிறபடி, ஏன்னா உலகம் ஆயிரம் பேசும், ஆனா கட்டிக்கு போற புருஷன் என்ன நினைக்கணும்னா தன் மனைவியை குறித்து நல்ல விதமா யோசிக்கிறது. இந்த பாருங்க, கல்யாணமாகி திருமணமாகி கரு உருவான உடனே என்ன செய்யறேன்னா, அந்த கரு வளர்ச்சியவே சந்தேகப்படுத்துற நிறைய குடும்பங்கள் உண்டு. நிறைய பேரு இந்த குழந்தை எனக்கு பிறந்தது அல்லன்னு சொல்லி கல்லறிந்து கொள்ளுகிற சம்பவம் உண்டு. மனைவியை சந்தேகப்பட்டு கொலை செய்கிறவர்கள் உண்டு. அப்படி பிறந்த குழந்தையை கொலை செய்கிறவரும் உண்டு. அவர் குடும்ப தலைவனாக இருந்து சாத்தான் வந்து என்ன செய்யறான்னா, சந்தேகத்தின் ஆவியை கணவனுடைய இருதயத்தில் விதைத்து விடுகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்படி காணப்படுகிறது. செய்தித்தாள்ல நீங்க படிக்கலாம். இவருக்கு இந்த குழந்தை எனக்கு பிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் ஆவியோடு கூட அநேகம் பேர் பிரிந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. அப்படிதான் மரியாளுடைய சூழ்நிலையில் இருந்திருக்கு. ஆனா யோசேப்புக்கு ஆண்டவர் பேசினார், அவள் வயிற்றில் இருக்கிறது பரிசுத்தமான குழந்தை, நீ நினைக்கிற மாதிரி அவள் வந்து தவறாய் வாழ்க்கை நடத்தணும் அல்ல, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி மரியாளுடைய கற்பத்தில் இருக்குது. அதனால நீ தள்ளிவிட கூடாது, அவளை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பு பெற்றுட்டு அதோட மாத்திரம் இல்ல, அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இயேசு என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். இதே போல இந்த வாழ்க்கையில இதே போல நடிவடைந்திருக்கிற ஒருவேளை நீங்க தவறாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாலும், அந்த மரியாதை தேவனிடத்துல இயேசு இடத்துல வரும்போது, அந்த மரியாதை உபச்சாரியாய் பிடிக்கப்படுகிறாள். ஆனா இயேசுவின் இடத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா.
அவருடைய வாழ்க்கை ஒருவேளை விபச்சார வாழ்க்கையாக இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலை நிமித்தமோ அவர் பாவியாக ஆக்கப்பட்டார். அங்க இருக்கிற யூதர்களால் அவள் விரும்பி அந்த வேலைக்கு போயிருக்க போகிறது இல்லை. அநேக என்ன செய்யறாங்கன்னா அவளை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அவள் விபச்சாரத்துக்கு அவள் தள்ளப்பட்டார். அவள் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுக்கு வரும்போது வேதவசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்துக்கு விபச்சாரிகள் வேசிகளும் முந்திக் கொள்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை மன்னிக்கிறார். இனி எந்த பாவமும் செய்யாதே. அப்போ தகப்பனாக இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது வீட்டு உண்டு, மன்னிப்பு உண்டு, சுகம் உண்டு. அந்த விபச்சாரியான ஸ்திரீ அவர் ஒரு காலத்தில் விபச்சாரியா இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது இயேசு அவருடைய உள்ளத்துக்கு பிறகு உலகமே அவரை இயேசு முத்திரமுத்தி கல்லடிச்சு கொல்லணும்னு வரும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. உங்களின் பாவம் இல்லாத கல்லறியக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் கல்லப்பட்டு போயிட்டார். அந்த மரியாளுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு பிறந்ததுனால அவள் எங்க வரலும் நடந்து வர்றான்னா இயேசு கிறிஸ்துடைய கல்லறை வரை நடந்து வருகிறார். அல்லேலூயா. மரண சிலுவைக்கு அருகாமையில இருந்தவள் யாருன்னா அந்த மரியாள். சிலுவையில கொண்டு போய் சீசர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சிலுவைக்கு போறவர்களும் நடந்தே வந்தவர். எருசலேம் நகர வீதி முழுக்க இயேசு கிறிஸ்து நடந்து போகிற அந்த பாதைகளில் எல்லாம் கூட நடந்து வந்தது யாருன்னா மகதலேனா மரியாளும் இளையப்பா மரியாள். இளையப்பா மரியாளும் எங்க வந்திருந்தார்? யோவன்னாலும். இந்த இளையப்பா மரியாள் யாருன்னா விபச்சார ஸ்திரீயால் பிடிக்கப்பட்டார். அவள் எங்க வருகிறார்? இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்துல பிறந்ததுனால அவர் சிலுவை பரியந்தம் உயிர் தெழுந்த பரியந்தம் அந்த இடத்துல நிற்கிறார். அந்த கல்லறைக்குள்ள கொண்டு போய் வைக்கும் போது இயேசுவின் தாயாக இருந்த மரியாளோடு கூட யார் இருக்கிறாங்க? இந்த மரியாளும் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவைக்கு அருகாமையிலே யோவானோடு மரியாளோடு கூட நின்றவர் யாருன்னா இந்த மரியாள். இயேசுடைய கல்லறையில போய் தேடினது யாருன்னா இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் போய் தேடல. இந்த விபச்சாரியால் மன்னிக்கப்பட்டவர்கள் அங்கதான் போய் நேசரை வைத்ததை இடத்தை கண்டிருக்கிறார். தோட்ட இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறார். உயிர் கிடந்த இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி என் நேசரை கண்டீர்களா அப்படின்னு சொல்லி தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறார். நான் அவரை வைத்த இடத்தை சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனையோடு வேதனையோடு பாடுகளோடு இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே ஆண்டவரே எனக்கு போதுமான வசதி இல்லை, நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், ரொம்ப ஏழ்மையா இருக்கிறது, ஒரு கிறிஸ்துமஸ் கூட என்னால் முக்கியெடுக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கூட என்னுடைய வாழ்க்கை ஒரு பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. ஆனா உங்க இருதயத்துக்குள்ள அந்த வேதனை இருக்கலாம். ஆனா அந்த வேதனையை தேவன் மாற்றி போடுகிறது. அல்லேலூயா. அப்போ மரியாள் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த மரியாளுடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்து துடைத்தார். அல்லேலூயா. அப்போ மரியாள் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுக்கும் போது தள்ளப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கையை யோசேப்பின் மூலமாய் கர்த்தர் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த கருவுல மரியாள் கருவுற்றிருக்கும் போது யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டார். முதல் உபத்திரவம் அப்படி விபச்சாரி என்று எண்ணப்படுகிறாலும் கூட நல்லறியப்பட்டாலும் கூட நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்துக்கு தேவன் மரியாதை ஒப்புக் கொடுத்ததுனாலதான் இன்னொரு வாக்கு சொன்னாரு, நீ கிருபை பெற்றிருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். அல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு தப்புவிக்கப்படுவாய், கண்ணீருக்கு தப்புவிக்கப்படுவாய், வியாதிகளுக்கு தப்புவிக்கப்படுவாய். பெருந்தொற்று உலகம் முழுவதும் அடித்துக் கொண்டிருந்தாலும் கூட முன்னையும் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் பார்த்து 2000 எத்தனையோ பேர் தொடங்கினதுக்கு இன்னைக்கு இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை நினைவு வைக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா கிருபை. கிருபை பெற்றவனே வாழ்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக ஒரு சின்ன விஷயத்தை நீ செய்யணும்னு ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது இந்த மரியாள் இந்த கிருபை பெற்றுவதற்கு காரணம் என்னன்னா 2 மரியாள் நிறைமாத கற்பனை. அல்லேலூயா. நிறைமாத கற்பனை. லூக்கா 2வது அதிகாரம்
சிரேனே நாட்டிலே சிரேனே என்பவர் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாக மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மரியாள் கிருபை பெற்றவள். ஆனா பார்த்தா அவருடைய வாழ்க்கையில நிறைவான கற்பனை. அந்த நாட்கள்ல நம்ம போற மாதிரி இன்னைக்கு நம்ம சைக்கிள் இல்லைன்னா போக மாட்டோம், பைக் இல்லைன்னா போக மாட்டேங்கிறோம், கார் இல்லைன்னா போக மாட்டேங்கிறோம். ஒரு காலத்துல நடந்தேதான் போனாங்க. மரியாள் வாழ்ந்த நாட்கள்ல என்ன இல்லைன்னா சைக்கிளோ பெரிய பெரிய வண்டியோ மரியாள் இடத்துல இல்லை. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல குதிரை, கழுதை, ஒட்டகம் இதைத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த குதிரை யாருக்குன்னா பெரிய பெரிய ராஜாக்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கழுதை இருக்குன்னா அந்த கழுதை தான் அந்த காலத்துல இருந்த ஏழைகளுக்கு உண்டான ஒரு பெரிய வாகனம். அல்லேலூயா. இன்னைக்கு பைக்கு, கார் இருக்கிறது போல அந்த நாட்கள்ல ஒரு சின்ன குட்டி கழுதை தான் இருந்தது. அப்போ இந்த கழுதை மூலமா அவங்க இருந்த ஒரே ஒரு கழுதை, அது யாருக்கு யோசேப்புட்ட இருந்தது. அந்த கழுதை அவங்களுடைய அப்படியெல்லாம் வேதத்தில் எடுத்து எழுதப்படல. ஆனா கழுதையில் அவங்களுடைய பிரயாணம் கழுதையில தான் இருந்துதா அப்படின்னாலும் அதுவும் தெரியல, அதுவும் தெரியல. அவங்க கழுதையில போனாங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் இல்ல. கழுதையில போனாங்கன்னு வேத வசனம் இல்ல. ஆனா நம்ம பிக்சர்லாம் எப்படின்னா மோசே கழுதையில ஏறி உட்கார்ந்து அவளை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பு இந்த குடிமதிப்பு எடுப்படியாய் யூதேயாவில் இருந்து சமாரியாவுக்கு எங்க போகணும்னா கலிலேயா நாட்டில் நாசரேத்திலிருந்து யூதேயாவுக்கு போகணும். நாசரேத்திலிருந்து யூதேயாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டர்னா 905 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம் தெரியுங்களா? நாசரேத் டு பெத்லகேம் அப்படின்னா 9135 கிலோமீட்டர், 5676.8 மைல். எங்கிருந்து? நாசரேத்திலிருந்து பெத்லகேம். இப்ப நிறைமாத கற்பனை நம்ம சும்மா வாயில சொல்றோம். இங்கிருந்து கோயம்புத்தூரே 100 கிலோமீட்டர், இங்கிருந்து மெட்ராஸ் 600 கிலோமீட்டர். ஆனா நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போகணும்னா 9000 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாசரேத்திலிருந்து யூதேயா நாடு பெத்லகேம், நாசரேத் பெத்லகேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 80 மைல். நடந்தேதான் என்ன செய்யணும்? போகணும். நாசரேத்திலிருந்து 9135 கிலோமீட்டர், 5676 கிலோமீட்டர். இத்தனை கிலோமீட்டர் அவங்க எப்படி போனாங்கன்னா ஏரோப்ளேன்ல போகுது, நடந்தே போனாங்க. அல்லேலூயா. நடந்தே போனா எத்தனை நாள் நாங்க போயிருக்கோம். குடிமதிப்பு எடுக்கிறதுக்கு போகும்போது அவ்வளவு தூரம் நடந்தே கூட்டிட்டு போறாரு. அப்படி நடந்து கூட்டிட்டு போகும்போது மரியாளுடைய வேதனை எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலில் ஒரு பெரிய வசதி. நம்ம பைக்ல இருந்து 300 போனா ஜாலியாக கோயம்புத்தூர் போனா என்ன ஆகுது? இடுப்பு வலிக்குது. திருப்பி வரும்போது ஐயோ ஒன்றும் முடியலப்பா அப்படின்னு. ஆனா மரியாள் யோசேப்பை கூட்டிக் கொண்டு யூதேயா நாசரேத்துக்கு நடந்துதான் போயிருக்கு. அந்த நாட்டில் பெரிய வசதிகள் கிடையாது. காரு வசதி, பங்களா வந்து அவங்களுக்கு இருந்ததாக வேதத்தில் எழுதப்படும். நடந்து கூட்டிட்டு போகும்போது அவ்விடத்துல அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அல்லேலூயா. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிருக்குன்னா மரியாள் கர்ப்ப வேதனையினால குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறக்கும் போது யோசேப்பு மாத்திரம் கூட இருக்கிறாங்க. பாருங்க, பொதுவா குழந்தை பிறக்கும் போது அம்மா அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கலாம், சொந்த பந்த பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கலாம். நான் மரியாளுக்கு பாருங்க இந்த பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. பெண்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. மரியாளுக்கு
இவங்க போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் தெரியாது. பொதுவா 10 மாசம் நிறைவேறின உடனே தான் என்ன குழந்தை பிறக்குமா. இவங்களுடைய பிரயாணங்கள் அந்த 10 மாதம் பிடிச்சது. அல்லேலூயா. வழியில போகும்போது அவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருந்தது. இந்த 80 கிலோமீட்டர் நெட்ல அடிச்சு பார்த்தா 9135 கிலோமீட்டர் போகணும். எத்தனை தடவை மெட்ராஸுக்கு ஒரு 10 தடவை போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை. கொஞ்சம் ஒரு ஊருக்கே பெயர்ந்து போகிற மாதிரி. ரெஃபரன்ஸ்ல பார்த்து 80 கிலோமீட்டர் இங்கிருந்து கோயம்புத்தூர் தூரம் போகணும் நடந்தே. நிறைமான கற்பனை போயிருக்கு மலை தேசம். அவ்வளவு கஷ்டப்படுறது. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கிருபை பெற்றவர்களே. நம்ம கிருபைன்னா என்ன நினைச்சுக்கிறோம்னா ஆசீர்வாதமா இருக்கு, கார் வந்து மக்களா வந்து நாளைக்கு பயங்கரமா வந்துவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். கிருபை என்பது உபத்திரவத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் நம்மளை நிரப்பும். அப்பதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அறியாமல் சொன்னார், கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா கண்டிப்பா உபத்திரமும் இருக்கும். அல்லேலூயா. மரியாதை நினைச்சா கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றோனே, மரியாதை நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? கிருபைன்னா பெரிய ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல. உங்களுடைய பலவீனத்திலே என்னோட கிருபை பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனா யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில குறைகள் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கோ, யாருடைய வாழ்க்கையில தற்கொலை இருக்குதோ, அவங்களோட வாழ்க்கையில யாரு என்ன இருக்குன்னா கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை எதற்குன்னா அந்த உபத்திரமும் அந்த பாடும்